மெய்வழியின் அன்பு நேயர்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் உள்ளமெல்லாம் சிறந்து பொங்க மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க இந்த பொங்கல் நாள் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு எழுச்சி கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த பொங்கலின் அடையாளம் உங்கள் உள்ளங்களை நிறைவாக நிறைக்கட்டும் என்று வாழ்த்து கூறி இன்று உங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். மனமெல்லாம் பொங்கி நிற்க எங்களுடைய உள்ளம் பேருவகை கொள்ள மரபுகளை தேடி வேர்களை தேடி ஒவ்வொரு பொங்கல் தினத்திலும் புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்களுடைய நாட்டம் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த முறை நான் விசேடமாக பொங்கல் என்று நினைக்கும் பொழுதே என் உள்ளமெல்லாம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கின்ற ஒரு அன்புக்குரிய இளம் ஆளுமை, எங்களுடைய வேர்களுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய அனன்யா அவர்களை இன்று எங்களுடைய சிறப்பு விருந்தினராக இணைத்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை இன்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் அனன்யா, இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக்க நன்றி அன்றி, மிக்க நன்றி அன்றி. உங்கள் இடைவந்து உயர்ந்தோர் தொட விளங்க ஏங்கொலி நீர் ஞால திருளகற்றும் மாங்க வெற்றுள் மின்னேர் இணையாழி வங்கதிர் ஒன்றே என எதிர் தன்னிகரில்லா தமிழ். தமிழுக்கு முதல் வணக்கம். தன்னிகரில்லா தமிழுக்கு எப்பயுமே கைகூப்பி கரங்கூப்பி சின்னல இருந்து 3 வயசு 2 வயசுல இருந்து பார்த்த அனன்யா எப்பொழுதுமே அந்த கைகூப்பி கம்பீரமாக தமிழை உலகெங்கும் ஒலிக்க செய்கின்ற குரலோடு வலம் வந்திருக்கின்ற அனன்யாவை இன்று வளர்ந்தவளாக ஞானத்தில் தெளிந்தவளாக என்று பொங்கலோடு இணைத்துக் கொள்வது எனக்கு பேருவகையாக இருக்கின்றது. அனன்யாவோட சேரும் பொழுதே எனக்கும் இலக்கியம் சார்ந்த தமிழ் பொங்கி எழுகிறது நினைக்கும் பொழுது எனக்கே பூரிப்பாக இருக்கிறது அனன்யா. சரி அனன்யா, உங்களுக்கு பொங்கல் என்றும் பொழுது எப்படியான உணர்வு? ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பொங்கல் மரபு திங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய பேச்சுக்களை பார்ப்பேன். பொங்கல் என்னும் பொழுது ஒவ்வொரு வருடமும் இப்பொழுது 3 வயதில் இருந்து வளர்ந்து தமிழோடு ஆழ ஊன்றி வளர்கின்ற உங்களுக்கு பொங்கல் சொல்லுகின்ற செய்தி அல்லது அந்த காலங்களில் தட்டுகின்ற பொறி என்னவாக இருக்கின்றது? உறுதியாக மிக அருமையான ஒரு கேள்வி அன்றி. அதற்கு முதலாக இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அன்றி அண்ணாவுக்கும் அன்பு தங்கைக்கும் சாம் மாமாவுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ஆம், பொங்கல் எனக்கு என்ன உணர்வை கொடுக்கிறது, பொங்கல் முதலில் எமக்கு என்ன உணர்வை கொடுக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கும் பொழுது, நாம் தமிழர்களுடைய திருநாட்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது உடனே தீபாவளியோ மதம் சார்ந்த நாம் தமிழையும் மதத்தையும் இணைத்து கொண்டு நாங்கள் செல்வது அடிக்கடி காண்கிறோம் இல்லையா? பொங்கல் என்பது மதத்திற்கு அப்பாற்பட்டு உழவருக்கும் சூரியனுக்கும் எமக்கும் இருக்கின்ற அந்த தொடர்பு, எங்களுக்கு இருக்கின்ற அந்த பற்றை உணர்த்தும் ஒரு மிகச் சிறந்த விழாவாக நான் பார்க்கிறேன். சிறந்த பண்பாட்டாக நான் பார்க்கிறேன். இது என்னுடைய அடையாளம். தமிழ் ஊடாக எனக்கு வந்த ஒரு மிகச்சிறந்த பெருமையாக நான் காண்கிறேன். இங்கிலாந்தில் வசிக்கிறேன் நான். இங்கு வெளியில் வச்சு பொங்க முடியாது, வீட்டை வச்சும் நிறைய பொங்க முடியாது. பொங்கினால் மேலே இருக்கின்ற ஃபயர் எல்லாம் அடிக்கும். அப்ப கவனமாக நாங்கள் செய்ய வேண்டும். இந்த கட்டத்தில் நான் என்னுடைய மண்ணை நான் மிகவும் நினைவு கூறும் ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். நான் இலங்கைக்கு சென்றதில்லை, ஆனாலும் அங்கு அப்பப்பாவோட அம்மம்மாவோட இருந்தா அப்படி இருக்கும் என்று நினைவு கூறும் ஒரு நாளாகவும் பார்க்கிறேன். பொங்கல் எனக்கு மிக பிடித்த ஒன்று. கதிரை வழிகாட்டி உணவை எமக்கேற்றி கதிராய் எமக்கு உணவளித்து பரிமாறும் ஒரு இடம் அம்மா சமையல். உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு உடையம், மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாகத்தான் நான் காண்கிறேன் என்று கூறலாம். இந்த சின்ன 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 அந்த மூளைக்குள் இத்தனைவே அழகான உணர்வுகளை தாங்கிய சொற்கள் வந்து முழும்பொழுது உண்மையிலே புல்லரிக்க செய்கின்ற உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மொழிக்கும் மண்ணுக்கும் தமிழுக்கும் இருக்கின்ற அந்த பற்றுதலை நீங்கள் ஆழமாக அழகாக சொல்கிறீங்க ரனியா. கேட்கும் போதே புல்லரிச்சு போகிறது. பொங்கலினுடைய உணர்வு மதங்களை கடந்து மத அடையாளங்களை கடந்து இனம் என்ற ஒன்று அடையாளத்துக்கு மேலோங்கி நிற்கின்ற அந்த பண்பாட்டு விழா மிகவுமே உலகத்திலே தமிழருடைய பெயர் சொல்லக்கூடிய ஒரு விழாவாக இருக்கின்ற அந்த பெருமையை அழகா இந்த சின்னவள் என்று நான் இனி சொல்ல மாட்டேன். அந்த சின்னவளுடைய சிந்தனைக்குள் இருக்கின்ற
வருகின்ற பெரிய ஆத்மார்த்தமான ஆழமான மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த தமிழ் சார்ந்த தேடலை கேட்கும் பொழுது உண்மையிலே ஒரு நிறைவான ஒரு பொங்கலாக இன்றைக்கு நான் அனனியாவை சந்திக்கிறத நான் பார்க்கிறேன். சரி அனனி, அவங்களுக்கு மொழியோடு அதிகமான பற்று இருக்கின்றது என்பது அந்த இலக்கியங்கள் சார்ந்து நீங்கள் பேசுகின்ற போதும் இலக்கியங்களுக்குள் ஆழமாக தேடுகின்ற போதும் அதனை ஆழ ஊடுருவி ஆய்வு ரீதியாக அதை நீங்கள் பார்க்கின்ற விடயங்களை நான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துருக்கிறேன். இந்த மொழி சார்ந்து இசையோடும் சேர்ந்து உங்களுடைய பயணம் இருக்கின்றது. நாட்டறியல், தமிழ் இசை சார்ந்து தமிழுக்காக நாங்கள் என்ன தமிழ் தாய் வாழ்த்து கண்டு பல விதமான பாடல்களை எல்லாம் பாடுகின்றோம். உங்களுக்காக நீங்கள் தமிழை வாழ்த்த நீங்கள் உங்களுக்காக எழுதிய பாடல்கள் உண்டு. அதை பாடியது நான் பார்த்துருக்கிறேன் சமூக வலைத்தளங்களில். அந்த பாடலோடு நாங்கள் இன்று ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன். அனனியாட குரலும் அற்புதமாக மொழியை எவ்வளவு பற்றுறுதியாக கொண்டிருக்கின்றதோ குரலும் கூட இசையையும் தமிழ் இசையையும் பற்றுறுதியாக இணைந்திருக்கின்றது. ஆகவே அனனியா, உங்களோட குரலில் நிச்சயமாக அந்த பாடலை தந்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம். உறுதியாக இது என்னுடைய தந்தையார் எழுதி இசையமைத்த தமிழ்த்தாய் வாழ்த்து. எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட முதல் பாடல். அதை நான் உங்களுக்கு இன்று கொடுக்க ஆசைப்படுகிறேன். எம்மொழி தமிழ் என் உயிர் தமிழ் செம்மொழியாகிய நம் மொழி தமிழ் வல்லமையாவும் தந்திடும் தாயே, வல்லமையாவும் தந்திடும் தாயே, எங்கள் குல ஒளி தந்தது நீயே. எம்மொழி தமிழ் எம் உயிர் தமிழ் செம்மொழியாகிய நம் மொழி தமிழ். பாரதியாரின் பாடல் போற்று வள்ளுவன் தந்த குரலை பாடி ஔவை இந்த அறநூல் கற்று ஔவை இந்த அறநூல் கற்று அமுதம் தமிழை அகதி பெற்று எம்மொழி தமிழ் எம் உயிர் தமிழ். வல்லினம் மெல்லினம் இடையினம் கொண்டு அகர உயிரும் உயிரில் சேர்த்து நகர இருவாய் மெய்யை மெய்ய நகர இருவாய் மெய்யை மெய்யல் உயிராய் மெய்யாய் காண்போமே. செந்தமிழ் வீரர் செந்தமிழ் போற்றி செங்கொடி போற்றும் செந்தமிழ் போற்றி கிளீவம் போற்றிய தமிழ் போற்றி கிளீவம் போற்றிய தமிழ் போற்றி எம்மொழி தமிழ் எம் உயிர் தமிழ் செம்மொழியாகிய நம் மொழி தமிழ். செம்மொழியாகிய எம்மொழி தமிழ், செம்மொழியாகிய அவ்வளவு பழந்தமிழ் இலக்கியமாக பெருமிதமாக இருக்கின்ற செம்மொழியாகி நிற்கின்ற எம்மொழியை தேடுகின்ற வேர்களை தேடுகின்ற அனனியாவை நாங்கள் இன்று பொங்கலோடு சந்திக்கின்றோம். வேர்களை தேடி என்ற இந்த நிகழ்ச்சி கூடாக அவர் தேடுகின்ற அவர் நாடுகின்ற மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த இலக்கியம் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் வளர்கின்ற ஒரு தமிழ் மகளாக தேடுகின்ற விடயங்கள் தொடர்பாகவே நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். சரி, நீங்கள் தேடுகின்ற வேர்களை தேடி என்ற ஒரு நிகழ்ச்சி கூடாக இன்று பொங்கலை நான் சந்திக்கின்றேன். அனனியா, மிக்க நன்றி. அருமையான ஆழமான வார்த்தைகளோடு ஆடம்பிடித்து
ஆத்மார்த்தமான இசையோடு ஆரம்பமே எங்களை இணைத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி அனன்யா. நீங்கள் வேர்களை தேடி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து கொண்டு வளர்கின்ற அடுத்த தலைமுறையினருக்கு மொழி தொடர்பான ஒரு இடைவெளி இருப்பதாக பலர் நாங்கள் உணர்கின்றோம். அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுக்கின்றோம். இந்த இளையோர் என்ற வகையில் அல்லது அடுத்த தலைமுறை என்ற வகையில் உங்களுடைய தேடுதல் எதை நோக்கி இருக்கின்றது? எதை நீங்கள் நாடுகின்றீர்கள்? எது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற தாகமாக இருக்கின்றீர்கள்? அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அவைகள் கிடைக்கக்கூடியதாக நிலைமைகள் அல்லது வசதிகள் இருக்கின்றனவா? எப்படி நீங்க பார்க்குறீங்க? உறுதியாக இருக்கின்றன என்றுதான் நான் முதலில் சொல்ல வேண்டும். அந்த புள்ளியை நான் இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழில் எதை தேட வேண்டும் என்று நாம் தேட முடியாது. அது ஆழ்கடலில் ஒரு சிறு துளியை தேடுவது போல். தமிழில் நீங்கள் தேடிக்கொண்டே போகலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று கூறியது எங்களுடைய அவை பாட்டி தானே. நான் அதற்கு வருகின்றேன். மாமி, முக்கியமாக தமிழை எளிதாக இளையோருக்கு கொண்டு செல்லும் முறையில் என்னை பொறுத்த மட்டும் நான் தமிழை, என்னுடைய தங்கை தமிழை மிகவும் அழகாக எடுத்து பெற்றுக்கொள்ள வைத்த ஒரு கருவி என்றே கூறலாம். அது ஔவை பாட்டி தான். ஔவை பாட்டியுடைய ஆத்திசூடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி மட்டுமல்ல, அவருக்கு கொஞ்சம் நக்கல் நையாண்டி பாடல்கள் கூட இருக்கிறது. அது பிறகு வருவோம். அதுதான் உண்மையாக தமிழுடைய ஆழத்தையும் அது கூறுகிறது. அது சிரிக்க சிந்திக்க வைக்கக்கூடியவாறும் கூறுகிறது என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றது, நீங்கள் கூறினீர்கள் என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று. நான் தமிழை இன்னும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவது என்னுடைய பெற்றோரால். என்னுடைய தந்தையார் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய அந்த அன்பையும் பாசத்தையும் தமிழுடன் சேர்த்து ஒரு பொறாமை வரக்கூடிய அளவுக்கு தமிழை அவர் எனக்கு எடுத்து முன்னிறுத்தி காட்டியதுதான் அதற்கு முக்கிய காரணம், இன்றியமையாத ஒரு முக்கிய காரணம் என்று நான் கூறுவேன். நான் சிறுவயதிலிருந்தே நான் உங்களிடம் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இதை நான் இன்றும் சொல்லுவேன். சிறுவயதிலிருந்தே நான் செல்லுமிடம் எல்லாம் ஒட்டியும் கட்டியும் படங்கள் தொங்க விட்டிருந்ததாம். உயிர் எழுத்துகளும் மெய் எழுத்துகளும் அனைத்து 247 எழுத்துகளும் தொங்க விட்டிருந்ததாம். அதை நான் பார்த்து சின்ன சின்ன எழுத்தாய் சென்று தொட்டேனாம். அதற்கு பிறகு அதன் ஒலியை நான் உள்வாங்கிக் கொண்டேனாம். சரியான உச்சரிப்பை என்னுடைய தந்தையாரிடமிருந்து நான் வேண்டிக் கொண்டேனாம். அவர் சொல்லும் கதைகளை நான் கேட்டு கேட்டு ரசித்து மீண்டும் மீண்டும் என்று அவரை தூங்க விடாமல் கதை கேட்டுக் கொண்டிருந்தேனாம். அவருடைய அந்த நேரத்தை நீங்கள் இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தையார் மிகச் சிறப்பான பாடல்களை எழுதுவார், கவிதைகள் எழுதுவார். அவர் செய்வதை பார்த்து எனக்கும் இப்படி செய்வதற்கு ஏதாவது வேண்டும் என்று நான் மனதில் ஒரு எண்ண அலை ஓடிக்கொண்டிருந்ததால் நான் அவரிடம் போட்டியாக தமிழை நான் பெற்றுக்கொள்ள தொடங்கினேன். பெற்றுக்கொள்ள தொடங்கினேன். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி அனுபவம் இருக்கின்றது தமிழினும் பாதையில். என்னுடைய அனுபவம் இதுவே. நிச்சயமாக அப்பாவினுடைய மொழி, அவருடைய மொழி, தமிழ் மொழி ஆளுமை, அதை ஆளுகின்ற விதம், அதை அழகு சேர்க்கின்ற விதம், அதை அழகாக கொடுக்கின்ற விதம் அத்தனையும் கண்டு ஒரு குழந்தை பொறாமைப்படும் அளவிற்கு அவருடைய கற்பித்தலும் அவருடைய நாட்டமும் அந்த தமிழினுடைய மொழியினுடைய செழுமையினுடைய அழகை தெளிவாக கொடுக்கின்ற விதமும் நிச்சயமாக அவருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது நான் யோசிக்கிறேன், எவ்வளவு நீங்கள் ஒரு கற்றுக்கொள்கின்ற மாணவியாக, குழந்தையாக, மகளாக, பிள்ளையாக பார்க்கின்ற பொழுது அவருக்கே பொறாமை வருகின்ற அளவுக்கு அந்த மொழியினுடைய செழுமையை உங்களுடைய தந்தை கொடுத்திருக்கின்றார் என்னும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அவரை நாங்கள் மரியாதை செலுகின்றோம். இந்த பொங்கல் என்று நிறைவாக நாங்கள் பாராட்டுகின்றோம். ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமையை அவர் தன்னுடைய கடமையாக ஏற்று பொருளாதாரம் தேடி ஓடுகின்ற உலகத்தில் தேடுதலோடு பயணிக்கின்ற இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் மொழிக்கும் தமிழுக்கும் பண்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு எதை கொடுக்கலாம் அல்லது அடுத்த தலைமுறைக்கு எதை கொடுக்கலாம் என்ற அவருடைய நாட்டம் மிகவும் பாராட்டப்பட வைக்கிறது. எல்லோரிடமுமே பகிரப்பட வேண்டிய, பொங்குகின்ற இந்த காலத்தில் நிச்சயமாக பகிரப்பட வேண்டிய ஒரு செய்தி அது. மிக்க நன்றி உங்களுக்கு. நீங்கள் பெற்ற அந்த குழந்தையிலிருந்து பெற்ற அந்த ஒவ்வொரு எழுத்தாக தொட்டு தொட்டு தொட்டு
விருப்புதற்குரிய எழுத்தாக தொட்டு அந்த ஒலியை உள்வாங்கி மொழியை சரியாக பிரயோகிப்பதற்கான வழியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வழியினுடைய தடமாக உங்களுடைய தந்தை இருந்திருக்கிறார் என்பது மிகவும் பெருமிதம். தாய் வழி தந்தை வழி அந்த அற்புதம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மிக்க நன்றி அனன்யா. எனக்கு நிறையவே சொல்ல வேணும் போல இருக்கின்றது. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய கேட்க வேணும். சரி, ஔவை பாட்டியை நீங்கள் அடியாக கொண்டு உங்களுடைய கற்றல் மொழி தொடர்பான பற்றுதல் உங்களுக்கு வந்திருக்கிறது. எது உங்களுடைய சிறு வயதில் இருந்து உங்களுக்கு ஆரம்பித்த ஔவையினுடைய பாடல்களுடைய தொடர்பு இறுக்கம், எவை தொடர்பாக உங்களுக்கு ஆர்வம் வந்து இதில் கூட நீங்க பயிற்றுறீங்கள், எது உங்களுக்கு ஈர்த்தது? உண்மையிலே சொல்ல போனால் நான் ஔவையுடைய பாடல்களை சிறு வயதில் அவ்வளவுக்காக ரசிக்கவில்லை. ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி, ஆமாம், அங்கங்கு படிப்பது தானே. ஆனால் அதிலிருந்து நான் ஒரு கிட்டடியில் கொரோனா காலகட்டத்தில் தான் என்று சொல்வேன், என்னுடைய தாயாரும் தந்தையாரும் எனக்கு இந்த கதைகளை சொன்னார்கள். பாடல்களை முதல் சொல்லவில்லை, இந்த கதைகளை சொன்னார்கள். என்னடாப்பா இது இவ்வளவு நகைச்சுவையா இருக்கிறதே, இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது என்றால் நம்ப முடியவில்லை. இப்படி இதற்கு பாடல்களையும் அவர்கள் ஆதாரமாக விட்டு சென்று இருக்கின்றார்கள் என்று அந்த பாடல்களை நான் எடுத்து படித்து பார்த்தேன். அப்பா, அப்படி இருக்கின்றது, தேன் போல அழகாக இருக்கின்றது. அங்கு இருந்துதான் என்னுடைய இந்த பயணம் தொடங்கியது. என்னுடைய தங்கை என்னை விட சிறு வயதிலேயே ஆரம்பித்து விட்டாள். அவளுக்கு இப்பொழுது 9 வயசு. அப்போ அவள் அழகாக மூதுரைகள் எல்லாம் இப்பொழுது எங்களுடைய வலையொலி தளத்தில் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு அப்படி மூதுரை என்றால் ஔவை என்றால் அவ்வளவு விருப்பம். நான் கிட்டடியில் தான் தொடங்கினேன். இனித்தான் என்னுடைய பயணம் தொடங்கியது, கிட்டடியில் தான் துவங்கியது, இனி தொடரவிருக்கின்றது என்று கூறுவேன். என்ன ஆழமாக நீங்கள் ஔவை பாட்டியிடம், நீங்கள் ஔவையாரிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட அல்லது பயின்று கொண்ட விடயம் என்று எதை நீங்கள் இன்று பகிர்ந்து கொள்ளலாம்? எந்த பகுதியை நீங்கள் ஆக விரும்பி அதற்குள் உள் நுழைந்திருக்கிறீர்கள்? உறுதியாக ஔவையாரின் ஒரு பாடல் இருக்கின்றது, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம் என்கிறார். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நாங்கள் அனைவரும் கேட்டதான். சித்திரம் வரைய வரைய அழகாக வரும், செந்தமிழ் பேச பேச நாவில் அழகாக சரளமாக வரும். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாம் கற்கும் கல்வி எம்முடைய மனதை பொறுத்து, நாம் கற்கத்தான் அந்த கல்வி எமக்கு பயன்படும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம், இது மிகவும் எளிது, நாம் அழகாக நடப்போம் என்கிறார். நட்பும் தயையும் கொடையும், அதாவது இந்த இன்றியமையாத 3 குணங்கள். நாம் ஒரு நல்ல மனிதத்துவமான ஒருத்தர் என்று நாங்கள் நினைக்கும் பொழுதே நட்பு, தயை, கொடை, பிறவிக்குணம், இந்த நட்பு, தயை, கொடை 3ஐயும் தான் நாம் உடனே சொல்லுவோம், கொடையாளி என்போம் அல்லவா? இந்த 3 குணமும் பிறவியிலிருந்தே நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டால்தான் உங்களுக்கு வரும். இன்று நாம் பயின்று நாளை வரக்கூடிய ஒரு விடயம் இல்லை என்று கூறுகிறாள். அது மிகவும் அழகான ஒரு பாடல் என்று நான் இதே போல இன்னொரு பாடலும், வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால், நாம் பெரிதும் வல்லூமை என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்றெளிது. வான் குருவி, வானில் பறக்கும் எந்த குருவியாக இல்லை, இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் தூக்கணாங்குருவியை எடுத்துக்கொள்வோமே, கூடு கட்டும். தேன் சிலம்பி, சிலந்தி வலை பின்னும். வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான், கரையான் புற்று கட்டும். ஆனால் கரையானால் கூடு கட்ட முடியாது, குருவியால் வலை பின்ன முடியாது, சிலந்தியால் புற்று கட்ட முடியாது இல்லையா? இந்த 3ஆலும் மற்றவருடைய வேலையை, ஏனெனில் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிதாக வரும். உங்களுக்கு எளிதாக வரக்கூடியது எனக்கு எளிதாக வர வேண்டும், அமைய வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது. நாம் பெரிய வல்லோம் என்று என்றுமே வலிமை சொல்ல வேண்டாம் என்று கூறுகின்றார் ஔவையார். இது 2ம் நான் நன்றாக மண்டைக்குள் ஆழமாக ஆணி அடித்து ஒட்ட வேண்டும் என்று நான் நினைக்கக்கூடிய இது அழகான வாழ்வினுடைய தத்துவங்களை, வாழ்வதற்கான வாழ்வியல் பண்புகளை அழகாக சொல்லக்கூடிய
இந்த இந்த ரெண்டு ரெண்டு பாடல்களுமே என்னையா நீங்கள் சொன்ன உங்களுக்குள்ளண்டு நீங்கள் எடுத்துக்கொண்ட பாடல்கள் அனைவருக்குமான மனிதத்துவத்தை தேடுகின்ற அனைவருக்குமான தேவையான ஒரு பாடலாக நான் பார்க்கின்றேன். நட்பும் தானமும் மிக்க மனிதர்கள் பிறவியிலிருந்தே அதை பழக்கி கொள்ள வேண்டும் என்பதும், நான் வல்லோன் என்று பெருமிதம் செய்கின்றவர்கள் எவ்வாறு மற்றவர்களுடைய பற்றி அவர்களுடைய ஒவ்வொருவருக்குரிய தனித்துவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வளர வேண்டும் என்பதையும் உங்களுக்குள் உள்ளெடுத்தி கொண்ட ஒரு மிக முக்கியமான அழகான பண்பு. ஔவையாரிடமிருந்து அரசியலை படிக்கலாம், சமூகவியலை படிக்கலாம், வாழ்வியலை படிக்கலாம், நீங்க சொன்னது மாதிரி நகைச்சுவையை படிக்கலாம், நகைச்சுவை ரீதியான விடயங்களை கூட சொல்லு. ஔவையாரிடமிருந்து சபை நாகரீகத்தை கூட நாம் அழகாக படிக்கலாம். இதற்கும் ஒரு கதை இருக்கின்றது. எங்களுக்கு நேரம் சரியாக இருந்தால் நான் இதை கூறலாம் என்று நினைக்கிறேன். இது என்னவென்றால், அந்த காலத்தில் ஒரு எளிய பெண் இருந்தாளாம். அவள் இந்த எடுபிடி வேலை, இந்த கூலி வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண். மிகவும் அழகான பெண் தான். அந்த காலத்தில் புலவர்கள் என்றால் அப்படி. நீங்கள் புலவர்களிடமிருந்து இன்றைய காலங்களில் நடிகர்களிடம் ஒரு படம் எடுத்தால் நாங்கள் எப்படி பீத்துவோம், அதுபோல அந்த காலத்தில் புலவர்கள் அதுக்கும் அவர்கள் உங்களை பற்றி ஒரு வார்த்தை, ஒரு சொல்லிவிட்டாலே நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு புகழ், அவ்வளவு செல்வத்திலேயும் சிறந்த செல்வம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி கம்பர் மிகச்சிறந்த புலவர் அந்த சங்கத்தில். அவருடைய அந்த வார்த்தைக்கு என்றால் அனைவரும் அடித்துக் கொள்வார்கள். அவரிடமிருந்து எப்படியாவது ஒரு பாடலை வேண்டிவிட வேண்டும், எப்படியாவது ஆசிகளை வேண்டிவிட வேண்டும் என்று. ஒரு நாள் கம்பர் அந்த பெண்ணுடைய ஊர் வழியாக வந்து கொண்டிருந்தாராம். இந்த பெண்ணும் கம்பரை பார்த்து விட்டாள். அடிச்சு பிடிச்சு கம்பரிடம் பேச வேண்டும் என்று. கம்பரே, எனக்கு என்னை பற்றி ஒரு பாடல் எழுதி தாருங்கள், என்னுடைய வாழ்க்கையே மாறிவிடும், தயவு செய்து என்று கேட்கிறார். ஆனால் அந்த காலத்தில் கம்பர் ஒரு பாடலுக்கு 1000 பொன் வேண்டுவாராம். இவளிடம் 500. அந்த காலத்துல 1000 பொன்னண்டா யோசிச்சு பாருங்களேன். இவளிடம் 500 சிறுக சேமிச்சு 500 பொன் தான் வைத்திருக்கிறாள். ஐயோ, 500 பொன் தான் இருக்கே ஐயா, இந்த 500 பொண்ணுக்கு இவ்வளவு ஏதாவது வருமண்டா தயவு செய்து என்று கொடுக்கிறாள். சரி என்று அவரும் வேண்டிட்டார். வேண்டிட்டு பாட்டை எழுதுறார். பாதி பாட்டோட போயிட்டார். என்ன ஏனண்டா 500 பொண்ணுக்கு கணக்கு சரிதான், ஆனா சொல்லலாம் கணக்கு சரி என்று ஐயோ இருக்கிறதும் போயிட்டு பாதி பாட்டு தான் வந்தது. அந்த பெண் ஒரு நிலையில அப்படியே இருக்கிறார். சில காலங்கள் கழித்து ஔவையும் அந்த பக்கமா வாரான். ஔவை தெரியும் தானே, மனுஷி சரியா நடக்கிறது, இப்ப சரியான களைப்பு. அந்த பெண்ணுடைய குடிசை திண்ணையில் அமர்ந்து பசி மயக்கம் அப்படியே இருக்கின்றது. பெண்ணும் தனக்கு கடைசியாக கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்து வச்சு இருக்கிற கொஞ்சம் கூட உன்ற நேரத்துல ஔவைய பார்த்துட்டா, தற்செயலா ஔவைய பார்த்துட்டா, ஐயோ என்னை விட இந்த பாட்டிக்கு இந்த கூழ் தேவை அண்ட் அவ யோசிச்சுட்டு பாட்டிக்கு அந்த கூழை கொடுத்துட்டா. பாட்டியும் பார்க்காம எல்லா கூழையும் குடிச்சிட்டா. அப்ப பிறகுதான் கொஞ்சம் அந்த பசிமயக்கம் போன உடனே ஔவை என்ன, ஐயோ இது குடிசை வீடு, இப்படி என்ன கரியால் அங்கால பக்கம் கிறுக்கி இருக்கு, யாரு கிறுக்கிட்டு போனதுன்னு கேட்கிறா. பெண்ணுன்னு சொல்றா. என்னடா அப்ப நீங்க எனக்கு கேக்குறீங்க? கம்பர் என்ற ஒரு நல்ல பிள்ளை. அவர் இப்படி நான் இப்படி 500 பொன் 1000 பொண்ணுக்கு, அப்ப 500 பொண்ணை மட்டும் கொடுத்துட்டு நான் இதண்டுட்டனே என்று கொஞ்சம் கவலைப்பட்டு பாட்டிட்ட சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அந்த பாடல் என்னண்டா, அவர் கிறுக்கின பாடல் என்னவென்றால், தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. இப்ப நீங்க யோசிப்பீங்க, இந்த பட்டின வேறையிலே அவர் நாட்டை பற்றியும் காவிரியை பற்றியும் எழுதிட்டு போயிட்டார். அப்ப 500 பொண்ணுக்கு அவட பேராவது வந்திருக்க மாட்டான், பேரும் வரையில. சரி என்று ஔவைக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, என்ன எங்கட சங்கத்தவர் இப்படி என்ன காசு வேண்டிட்டு ஒன்னும் செய்ய, இது நான் வச்சுக்கொள்றேன், நான் பார்த்துக்கொள்றேன் பொடியன்னு என்று சொல்லிட்டு ஔவையும் என்ன செய்யறான்டா, பிறகு தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே,
மண்ணாவதும் சோழ மண்டலமே, பெண்ணாவாள் அம்பொற் சிலம்பி அரவிந்த தாளணியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு என்று எழுதுறான். அம்பொற் சிலம்பி அரவிந்த தாளணியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு. அதாவது தண்ணீரும் காவிரியே. தண்ணி என்றா நதி என்றா காவிரி தான். தார்வேந்தன் சோழனே, தார்வேந்தன் என்றா சோழன் தான். மண்ணாவதும் சோழ மண்டலமே, மண் என்றால் இந்த சோழ மண்டபம் தான், அவ்வளவு சிறந்தவன். அதே மாதிரி பெண் என்றால் எங்கட சிலம்பின்ற சிலம்புதான் என்றார். அம்பொற் சிலம்பு அரவிந்த தாழணியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு. இந்த பெண் அணியிற சிலம்பு தான் உலகத்திலேயே சிறந்த சிலம்பு என்று சொல்றார். அதாவது அவ்வளவு பொண்ணுக்கும் மேற்பட்ட ஒரு செல்வம் தான் இந்த பெண் என்று எழுதிட்டு போறார். இப்ப பாருங்க, ஒரு புலவர் மட்டும் இல்லை, இரு புலவர் எழுதின பாடல் யாரை பற்றி? எங்கட சிலம்பி என்ற இந்த பொம்பளைய பற்றி. சிலம்பி என்ற இந்த பெண்ணை பற்றி ஒரு புலவர் இல்லை, இரு புலவர்கள் இப்ப எழுதிட்டாங்க. அப்ப அடுத்த நாள் காலம விடியக்க ஊர் முழுக்க சிலம்பின்ற வச்சுதான். சிலம்பி இங்க இருந்தவ அங்க போயிட்டா. இது கம்பரண்டா. என்னடாப்பா இது? நான் பார்க்க அப்படி இருந்தப்பட்ட இப்ப திடீரென்று இப்படி இருக்கேண்டு அவருக்கு கொஞ்சம் என்ன இவ பெரிய அவருக்கு கொஞ்சம் அந்த புலவர்களுக்கு இடையில வாக்குவாதம் நடக்கும். எல்லாரு அவையில் நேரம் நடக்க மாட்டேனா உள்ள ஏதாவது உள்ள கொஞ்சம் கரடு முரடாத்தான் இருக்குன்னு தெரியும் இல்ல. அப்படி ஒரு சரி என்று கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஓகே, இந்த கிழவி இப்படியா இருக்கு, நான் கிழவிய பார்த்து கொள்றேன்ட்டு சந்தர்ப்பம் வந்துட்டு ஔவைய ஒரு நாள் ஒரு இடத்துல பாத்துறார். ஔவைய பார்த்துட்டு சரி ஏதாவது சொல்லிடணும், அப்படியாவது ஔவைக்கு நான் கொஞ்சம் சிறந்தவர் என்று காட்டிடணும், டி போட்டு பேசணும். டி யோசிக்கிறார். டி போட்டு நாகரிகம் இல்லதானே, டி போட்டு இப்படி பேசுவீங்க? அவர் பேசுறாரு பாருங்க, சபை நாகரிகம். ஔவையே எனக்கு ஒரு சிறு கேள்வி, எனக்கு இந்த ஐயம் நிறைய நாளா இருந்திருக்கு, எனக்கு இதுக்கு ஒருக்கா பதில் சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். என்ன கேள்வி? ஒரு 4 அடி காலிலை பந்தலடி. சும்மா சொன்னா தெரியாது. ஒரு 4 அடி காலிலை பந்தலடி, 2 தடவை டி போட்டு. இதை என்ன அரைக்கீரைதான் சரியான விடை. இதுக்கு ஔவை சரி, ஓஹோ இவர் ஏதோ முயற்சி செய்யறார், திருப்பி நாங்க அப்படியே உள்டாவா திருப்பி அடிப்போம்னுட்டு சொல்றார். சரி கம்பா என்ன சொல்றான்டா, ஔவையார் டீ போட்டு பேசுறார், 2 முறை டீ போட்டு பேசிடுறார். சரி என்றுட்டு ஓகே சரி, ஓஹோ ஏதோ இவன் முயற்சி செய்கிறான், நான் அதை சரியான முறையில் சபை நாகரிகம் அறிந்து நான் திருப்பி புரிந்து கொண்டேன் என்பதை நான் காட்டிவிட வேண்டும் என்று சொல்றான். 8.25 லட்சணமே, இமநேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேல் கூரையிலா வீடே, ஆரையடா சொன்னாயடா நீ என்றான். டா 2 தடவை வந்துட்டு, ஆனா 2 டாவோட மட்டும் விடியல பாட்டி. 8.25 லட்சணமே, ஒருவருக்கு 8, நாங்க 9 லட்சணம் வேணும்னு சொல்றோம் நாங்க தானே. 8.25 என்ன அவலட்சணம் பண்றோம். 8.25 லட்சணமே, எமநேரம் பெரிய, எமன் எதுல ஏறி போவார்? எரும மாடன்றான். மட்டில் பெரியம்மை வாகனமே, மட்டில பெரியம்மை, அப்ப நாங்க பெரியம்மை வாகனமே என்றா பண்டி என்றான். கூரையிலா வீடே, குட்டிச்சுவர் என்றான். ஆரைக்கு அரைக்கிறதானே, ஆரையடா சொன்னாயடா நீ. பந்து 2 டாவோட சேர்த்து இன்னும் ஒரு 5-6 இன்னும் கூட்டி சரியான இருந்தோம்பலண்டா இப்படித்தான் பாப்பீங்க என்ற மாதிரி சேர்த்து கொடுக்குறான். இதுல தமிழில் நீங்கள் எப்படி நகைச்சுவை கலந்து சரியான விடையை எப்படி கொடுக்க முடியும் என்பதும் கூறுகிறது. கெட்ட வார்த்தையை சொல்லணும் இல்ல, சரியாக எப்படி நீங்க உங்களுடைய எண்ணங்களை எப்படி நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும், தமிழ்ல எப்படி புலவர்கள் எப்படி கொண்டு சேர்த்தார்கள் என்பதும் இதுல நாங்க அழகாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பொன் கொடுத்த அது பிரச்சனை இல்லை, புலவர்களுடைய சொல்லுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தது, தமிழுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பாமர மகளுக்கே அந்த தமிழுடைய அருமை
அந்த மக்களுக்கு தமிழுடைய பெருமைகள் புரிகிறது என்றால் அவர்களுடைய தமிழ் வளம் எப்படி இருந்திருக்கும் என்பதையும் நாங்கள் இதிலிருந்து அறிஞ்சு கொள்ளலாம் இல்லையா? இப்ப உண்மை. இதுதான் எனக்கும் நரணியாவுக்கும் ஏதாவது சண்டை வந்தா உடனே இதைத்தான் சொல்றது. ரொம்ப நேரம் அதை மறந்துட்டேன் பாருங்களேன். 8.25 லட்சணம் பரியே மட்டில் பிரியம்மை வாகனமே முட்டமேல் கூரையிலா வீடே. குலராமன் தூதுவனே யாரையடா சொன்னாயடா நீ. குலராமனோட தூதுவன் யாரு தெரியுமா? அனுமார் தானே. இப்ப குரங்குன்னு சொல்ற. அதுதான் எனக்கு அருமை அருமை. இந்த இலக்கியங்களுக்குள்ள இருக்கிற நயங்களை, சுவைகளை அந்த அழகாக அனன்யா அந்த அவ்வை பாட்டிக்கும் கம்பனுக்கும் நுழைந்த சூடான வாதத்தை கவிகளால் யாழையால் சபை நாகரிகம் அறிந்து பேசிய இது ஒவ்வொரு இலக்கியத்தினுடைய திறனையும் நீங்கள் அழகாக சொல்லும் பொழுதுதான் அதனுடைய தாற்பயம் எல்லோருக்கும் புரியும் நினைக்கிறேன். அதனுடைய ஆழம், அழகு, நாகரிகமாக ஒருவனை திட்டுவது எப்படி என்று, அதுவும் திட்டுவதுன்றது செம திட்டு. நீங்கள் நேரடியாக திட்டினாலே பரவாயில்லை போராடக்கு. அவ்வை பாட்டினுடைய அழகான இந்த அனுபவம், கம்பனுடனான அந்த விவாதம், கவிகளால் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட வாக்குவாதம், யாழையால் எவ்வளவு நாகரிகமாக ஒரு அவையில் மறைமுகமாக அதை புரிந்தவருக்குத்தான் அந்த கவித்துவம் அல்லது மொழியினுடைய ஆளுமை புரிந்தவர்களுக்கு அது செம திட்டாக அது போயிருக்கும். சரமாரியான திட்டாக அது சரியாக விளங்கி இருக்கும். அந்த திட்டுதலையெல்லாம் அழகாக அனுபவிச்சிருக்கிறார் எங்களுடைய அனன்யா. இவ்வளவு அழகாக ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது இலக்கியங்களுடைய நயங்கள், இலக்கியங்களுடைய கதைகள் தெரிந்தவர்களுக்கு அது நிச்சயமாக புரிதலை கொடுக்கும் என்று நம்புகிறேன். இவ்வளவு ஆழமாக ஒவ்வொரு பாடல்களையும் பார்க்கிறதுக்குரிய ஞானத்தை அல்லது விருப்பை உங்களுடைய தந்தை தந்திருக்கிறார் என்னும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு பொங்கல் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் கூடாக பண்பாடுகள், மரபுகள் சார்ந்த ஒரு இருப்பை தக்க வைத்து கொள்ள அல்லது அதனுடைய நிலைநாட்டுவதற்கான பல முயற்சிகள் பல கோணங்களில் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் நடைபெறுகின்றது. ஆனால் அதனுடைய ஆழம் சரியாக வேரூன்றப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி பலருக்கு இருக்கின்றது. ஆனால் உங்களை போன்றவர்கள் நிச்சயமாக அது ஆத்மார்த்தமான தேடலோடு இந்த வேர்களை தேடி நகர்வது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது என்றே சொல்லலாம். சரி, இலக்கியங்கள் மொழியோடு சார்ந்த பயணத்தில் அவ்வை பாட்டியார் உங்களுக்கு நிறையவே உங்களோடு இருக்கிறார். இவர்களை விட இலக்கியங்களில் நீங்கள் மொழிகளில் தேடுகின்ற வேறு என்ன விடயங்கள் அல்லது வேறு என்ன புலவர்கள் அல்லது வேறு என்ன இலக்கியங்கள் உங்களை பற்ற வைத்திருக்கின்றன? இலக்கியங்கள், இலக்கணங்களை கொஞ்சம் தள்ளி வைத்தால் நான் மிகவும் என்றுமே நான் கூறுவது, நான் விரும்பி தமிழுடன் இணைந்து நான் தமிழை பருகுவது என்னுடைய தந்தையாருடைய கவித்திறன் மற்றும் பாடல் எழுதும் திறனோடு மட்டுமே. தமிழை நாம் இலக்கியங்கள் ஊடாக மட்டும்தான் உணர வேண்டும் என்று அவசியமில்லை. அனைவருக்கும் அவர்களுடைய விருப்பங்கள் இருக்கும். இலக்கியங்கள் மிகவும் இன்றியமையாதவை. பாடல்கள் ஊடாகவும் தமிழ் இசை ஊடாகவும் நீங்கள் தமிழை பருகிக் கொள்ளலாம். என்னுடைய தந்தையார் நிறைய பாடல்களை இசையமைத்து மட்டமைத்து, அவருடைய லதா மங்கேஷ்கர் நான் தான். என்னைத்தான் அவர் அழகுவார். ஆக அவருடைய அனைத்து பாடல்களும் அவரை விட எனக்கு மிகவும் சரளமாக நாவல் வடியும். அப்பா இதுவரைக்கும் எத்தனை இப்ப அவ்வையினுடைய பாடல்கள் நிறைய தேடி படிச்சிருக்கிறீங்க, கம்பருடைய பாடல்களை படிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய தந்தையார் எவ்வளவு பாடல்கள், அவருடைய ஏட்டில் எவ்வளவு பாடல்கள் வரையப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்ல முடியும்? ஏட்டில் என்று கூறவே முடியாது. அது இதை விட இன்னும் மலையளவு நிறைய பாடல்கள் எழுதி வைத்து அது அங்கங்க காகிதமாக கிடக்கும் பாடல்கள். அவ்வளவுத்துக்கு நிறைய பாடல்கள் அவர் எழுதி வைப்பார். நான் அதை விரும்பி படிப்பதுண்டு. என்னுடைய தாயாரும் விரும்பி படிப்பதுண்டு. அவரும் அழகாக பாடுவார். நான் சொல்லி அவருடைய பாடு பொருள்கள் எதை பற்றியதாக பொதுவாக இருக்கும்? எதை பற்றி அதிகமாக எழுதுவார் என்று நீங்க நினைக்கிறீங்க? பிள்ளைகளை பற்றி எழுதுவாரா, சமூகத்தை பற்றி எழுதுவாரா, அல்லது நாட்டு நடப்பை பற்றி எழுதுவாரா, மண்ணை எழுதுவாரா, மொழியை எழுதுவாரா, எதை எழுதுவாரா? இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இதை எல்லாத்தையும் ஒரு பாடலில் எழுதுவார். இது நாங்கள் இரு பொருள் இருக்கும் கவிகளை பார்த்திருக்கின்றோம், பாடல்களை பார்த்திருக்கின்றோம். என்னுடைய தந்தையார் இயற்கையை பற்றி எழுதி கொண்டு வருவார். ஆனால் இயற்கையை பற்றி எழுதும் அந்த
கவி அந்த பாடல் கவிதை என்றாலே பாடல் தான். அது சந்தத்துக்குள் வர வேண்டும், மெட்டுக்குள் ஒரு மெட்டுக்குள் வந்தால்தான் அது கவிதையாக அழகாக இயங்கும் என்றும் இருக்கிறது அல்லவா. அந்த உண்மையிலே கூறப்போனால் அவர் இயற்கையை பற்றி எழுதி கொண்டு போவார். அதில் நீங்கள் எங்களுடைய மண்ணின் வாசனையை நீங்கள் முகர்வீர்கள், கமழ்வீர்கள். மண்ணில் நடந்தவற்றை பற்றி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். மண்ணில் நடக்கும் அநியாயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், மண்ணில் நடக்கும் சந்தோஷங்களை பார்ப்பீர்கள். நான் வாழாத ஒரு அனுபவத்தை எனக்குள் உணர்த்தும் பாடல்களாக நான் என்றும் கூறுவது என்னுடைய தந்தையாருடைய பாடல்களே. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் இருக்கின்றது, வானம் தூங்கும் மதிப்பந்தலி என்று. சொல்லுங்கோ, பாடுங்கோ. அந்த வரிகளை சொல்லிட்டு நிச்சயமாக பாட வேண்டும். வானம் தூங்கும் மதிப்பந்தலே, உன் மடி மீது தூங்க மனம் வந்ததே, இரவினில் யாரும் இல்லையம்மா, உன் இதழூரம் தூங்க நான் தான் அம்மா. வானம் தூங்கும் மதிப்பந்தலே, உன் மடி மீது தூங்க மனம் வந்ததே, உலகம் முற்றும் ஒளியுடுத்தாய், என் இதயம் ஏனோ நீ மறந்தாய், துளந்தவை எங்கள் கைவருமா, இழந்தவை எல்லாம் மீண்டிடுமா, இந்த ஏழை பாஷை புரியலையா. வானம் தூங்கும் மதிப்பந்தலே, உன் மடி மீது தூங்க மனம் வந்ததே என்பதுதான் ஒரு சிறு கட்டுக்கோப்பு. அதற்கு என்னுடைய தந்தையார் இசைத்த மெட்டு, வானம் தூங்கும் மதிப்பந்தலே, உந்தன் மடி மீது தூங்க மனம் வந்ததே, இரவினில் யாரும் இல்லையம்மா, உந்தன் நிழலோரம் தூங்க நான் தானம்மா. வானம் தூங்கும் மதிப்பந்தலே, உலகம் முற்றும் மொழியொடுத்தாய், என் இதயம் ஏனோ நீ மறந்தாய், தொலைந்தவை எங்கள் கை வருமா, இழந்தவை எல்லாம் மீண்டிடுமா, இந்த ஏழை பாஷை புரியலையா, வானம் தூங்கும் மதிப்பந்தலே என்று போகிறது. உண்மையில அப்பா தேடின லதா மங்கேஷ் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறான்ட்டு நினைக்கிறேன். அவ்வளவு அழகான உணர்வோடு அப்பா, உண்மையில அப்பாவும் கொடுத்து வச்ச அப்பா தான். இப்படி ஒரு அற்புதமான மொழியோட ஆசையுள்ள அப்பாவை நினைக்கின்ற கனவுகளை, மொழியால் படைக்கின்ற விடயங்களை தனக்கு அழகாக கோத்து தரக்கூடிய கையிலேயே இருக்கின்ற ஒரு அற்புதமான கலைஞர், தமிழ் பற்றாளர், தமிழ் மகள் அனன்யா என்ற பொழுது அவருக்கு இன்மையும் பெருமையாக இருக்கும்னு நினைக்கின்றேன். அப்பா எழுதிய வேறு என்ன பாடல்கள் உங்களை கவர்ந்திருக்கின்றன? இதை பற்றி எழுதியிருக்கு. சிங்காரமண் என்ற ஒரு பாடல் இருக்கிறது மாமி, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். தமிழிசை எங்களின் இசையமுதம், அமிழ்தென இசைத்திட சுவை இருக்கும், பழந்தமிழ் வழங்கிடும் பூங்குயில்கள், இளந்திரா தமிழ் மன ஊர்மனைகள், சத்தங்கள் எங்களின் கல்வியின் பாடலம்மா, சந்தங்கள் எங்களின் ஊர்மனை வீசும் அம்மா, விண்ணோடும் நாரைகள் தேன் தமிழ் பேசும் சிங்காரமண், செவ்வந்திப்பூ செவ்வாழையோங்கும் எங்களின் ஊர் என்று போகிறது. அழகாக மட்டும் போட்டு வைத்திருக்கிறார், எல்லாத்துக்கும் மட்டும் பாடுங்கள் பாடுங்கள், கேப்ப முண்டைக்கு பொங்கட்டும், இசை பொங்கி பிற வழியாட்டு. மிக்க நன்றி மாமி இந்த சந்தர்ப்பத்துக்கு. சரி, சிங்காரமண் செவ்வந்தி பூ செவ்வாழையோங்கும் எங்களினூர், செவ்வானமும் செங்கதிரும் செழிந்தாடும் மேகம் எங்களினூர், அழகான ஊரில் இழந்தாடும் அருவி என ஏந்தி வந்து தாலாட்டுமே, மண்ணாடும் ஊரில் தேனாறு பாய வண்டாக நெஞ்சம் தான் பாடுமே, சிங்காரமண் செவ்வந்தி பூ செவ்வாழையோங்களினூர், தமிழிசை எங்களின் இசையமுதம், அமிழ்தென இசை தர சுகம் இருக்கும், பழந்தமிழ் வழங்கிடும் பூங்குயில்கள்,
இளந்திரா தமிழ் மண ஊர்மனைகள் செல்வங்கள் நூல் தரு கல்வியில் காணும் அம்மா செந்தூரம் பூமழை வாசனை வீசும் அம்மா விண்ணோடும் நாரைகள் தேன் தமிழ் பேசும் சிங்காரமண் செவ்வந்தி பூ செவ்வாழையுங்கும் எங்களினூர் என்று போகிறது. சிங்கார மண், அந்த செவ்வந்தி பூ செவ்வாழையோடு செந்நாடையும் போகுமா? எங்களினூர். அழகான அழகான பாடல் வரிகளும் அந்த மண்ணின் ஆசை, அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு காட்சிகளாக விரிகின்ற அந்த கோலம், அழகு கோலம் வரிகளாக அந்த ஊரை அப்படியே நகர்த்தி போகிறதாக அப்பாவுடைய பாடல்கள் இருக்கிறது. நாங்கள் ஏன் வேறெங்கு போக வேண்டும்? ராஜேந்திரகுமாருடைய பாடல்களே இன்று எங்களுடைய பொங்கலாக, எங்கள் 2 பேருக்கும் மாத்திரமில்லை எல்லோருக்குமே. நாங்கள் எப்பொழுதுமே பழந்தமிழ் இலக்கியங்களோடு மொழிகளோடு தேர்களோடு ஓடுகின்ற எங்களுக்கு தற்காலத்திலும் அழகாக பாடல்களை யாத்து தரக்கூடிய புலமை உள்ளவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒருவராக ராஜேந்திரகுமாருடைய பாடல்களை இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேறு அப்பாவுடைய பாடல்களுடைய அதிகமான நாட்டம் மண், மொழி, இயற்கை வளம் இது தொடர்பாகவே இருக்கின்றது. இவற்றை விட வேறு என்ன வகையான பாடுபொருள்களில் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன? நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு 8 எழுதி வச்சிருக்கிறாரா, இல்லை மலை அளவு இருக்கின்றது என்று அனனியா சொன்னீங்க இல்லையா? அப்போ உங்களோடு பேசுவாரா தந்தை, இந்த பாடல்கள் பற்றி பேசுவாரா, அல்லது நீங்கள் அது தொடர்பான விளக்கங்களை கேட்பீர்களா? எப்படியாக இந்த குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் உரிய இந்த இலக்கியங்களுடைய பரிமாற்றம், மொழியினுடைய பரிமாற்றம் இடம்பெறுகின்றதுன்னு சொல்லுங்க. இந்த பரிமாற்றம் என்னை அமர வைப்பார், வரியை பார்க்க சொல்வார், எப்படி இருக்கம்மா என்று கேட்பார். அழகாக இருக்கிறது, மிகவும் அழகாக வடித்திருக்கின்றீர்கள் என்பேன். என்ன பொருள் உங்களுக்கு இதிலிருந்து தெரிகிறது? நான் மரத்தை பற்றி மரமண்டு வார்த்தை இருந்தா இயற்கையை பற்றி தானே என்று யோசிக்கிற ஒரு இடத்தில் இருந்தேன். சரி என்று அதை பாடி பார்க்க சொல்வார். நான் அவர் அழகாக சங்கதி எல்லாம் இங்கு இது வர வேண்டும், அங்கு இது வர வேண்டும், அப்பொழுதுதான் அழகாக வடிக்கப்படும் என்பார். அவர் சொல்ல சொல்ல கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். சரி சரி என்று நாங்கள் கொஞ்சம் உண்டு. அப்ப அதெல்லாம் பார்த்து பார்த்து ஆனால் கடைசியாக அந்த ஃபைனல் ப்ராடக்ட் என்று சொல்வோம் அல்லவா, அது சரியான ஒரு இடத்தில் வந்து நிற்கும் என்றே கூறுவேன். நாங்கள் ஒரு பாடலில் இருந்து எடுத்துக்கொள்ளும் பொருள் அனைவருக்கும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். ஓவியத்தில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பொருள் போலதான் நாங்கள் என்ன அதிலிருந்து உணர்கிறோம் என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். அது எழுதியவருடைய இடத்தில் இருந்து நாம் கண்ணோட்டத்தில் இருந்து காண வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவ்வகையிலே நான் எப்படி அந்த பாடலை காண்கிறேன் என்று முதலில் அவர் விசாரிப்பார். விசாரித்த பின் இந்த பொருளிலும் நான் எழுதினேன், இது தெரிகிறதா என்பார். ஓ மென என்று பிறகுதான் நான் அதை அழகாக கொண்டு எடுத்து சென்று எடுத்துக்கொள்வேன். அவர் இயற்கை சார்ந்து இயற்கையுடன் அவருக்கு இருக்கின்ற அந்த காதலையும் அவர் அழகாக எழுதுவார். அந்த ஒரு பாடல் தான் கடைசியாக நாங்கள் பார்த்த பாடல். செவ்வானம் போலே நீ செய்தி சொல்வாயோ, செங்காத்தும் பூவும் அது போல் நீ ஆவாயோ, மண்ணில் தோன்றும் உங்கள் பொன்னின் வாசம், செவ்வானம் போலே நீ செய்தி சொல்வாயா என்று போகிறது. அதை நாங்கள் சந்தத்துக்குள் படிக்கும்போது செவ்வானம் போலே நீ செய்தி சொல்வாயோ, ஏதாவது ஒரு மட்டும் மனதுக்கு தோன்றுகிறதா? கொஞ்சம் மேலே ஏறி கீழே இறங்கி, மேலே ஏறி கீழே இறங்கி ஒரு காதல் மட்டாகத்தான் இருக்கும். செவ்வானம் போலே நீ செய்தி சொல்வாயா, செங்காத்தும் பூவும் அது போல் நீ ஆவாயா, மண்ணில் தோன்றும் உங்கள் பொன்னின் வாசம், செவ்வானம் போலே நீ செய்தி சொல்வாயா,
செங்காத்தம் பூவும் அது போல் நீ ஆவாயா என்று ஒன்று போகிறது. இதே சரி. மாதிரி அவர் ஆமாம், இதே மாதிரி அவருடைய மெட்டிலிருந்து அவர் சுட்டு இன்னொரு பாடலுக்கும் போடுவார். அதே நாங்கள் ஒரே வந்து ஒரே பாடல் அவருடைய பாட்டிலிருந்து. அப்ப நான் சொல்லுவேன், அப்பா இது செவ்வானம் போல இருக்கிறது ஏண்டா. அதுதான் ஒருவேளை இந்த பாட்டு சரி வராட்டி இதை எடுத்து இந்த பாட்டுக்கு போட்டு அதை கொடுத்துருவாங்க. பாட தெரியாது. அப்ப உங்களுக்கு பாட தெரியாதுன்னு நீங்க கேட்க நீங்க என்ன அப்ப உங்களுக்கு தெரியும்ன்றதை காட்டிக்கொள்ளணும்ன்றதுக்காகவே அதை பாட தொடங்கி விடுவீர்கள் அல்லவா? அதே மாதிரி இன்னொரு பாட்டு, தன்னன்னனனா 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 பட்டாம்பூச்சி ரெக்க கட்டி விண்ணில் செல்வோமா, வானவில்லில் சேலை கட்டி எண்ணம் கொய்வோமா, தன்னன்னனனா. அப்பா இப்படி இது மாதிரி இருக்கே, ரெண்டும் நல்லா தானே இருக்கு, அப்பா வச்சுக்கொள்ளுங்க என்றுவார். இப்படி பாட்டு எழுதுவார். ஆனால் இயற்கையுடன் இணைந்த ஒரு காதலாக, மண்ணுடன் இணைந்த ஒரு காதலாகத்தான் இருக்கும். மிகவும் அழகாக ஆலாபனைகள் எல்லாம் போட்டு அவர் இசையை உன்னதமாக நுணுக்கமாக ஆய்ந்து ஆழமாக பருகிக் கொள்ளும் ஒரு ரசிகர். அதை நான் என்றும் மெச்சுகிறேன். அதை பார்த்தும் பொறாமைப்படுகிறேன் நன்றி கிட்டடியில். அந்த நிலைக்கு நான் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு பேரவா என்னிடம் இருக்கின்றது. அந்த நிலைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 6 வருஷத்துல திருப்பி நாங்க ஒரு நேர்காணல். இது அனன்யாக்கும் எனக்கும் ஒரு 6 வருஷம் கிடைச்சிருக்கிறது. அந்த பெரிய ஒரு இடைவெளி வேண்டும் என்றதற்கு. ஆனால் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கின்றது. மொழியை எவ்வளவு ஆழமாக ஆய்ந்து தோய்ந்து ரசித்து அதை நீங்கள் உங்களுக்குள் பற்றுறுதியோடு நீங்கள் பற்றி கொண்டு நடக்கிறீங்கள் என்று பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. சரி, இந்த அப்பாவினோடு சேர்ந்து தமிழ் தொடர்பாக நிறையவே ஈடுபாட்டோடு இருக்கிறீர்கள். அவர் படைக்கின்ற பாடல்கள், அதை பற்றி ஒரு வியாக்கியானம், அதற்கான இசைக்கோர்வை, தந்தையும் மகளுமாக இணைந்து அதனுடைய பயணம் இருக்கிறது. இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் எத்தனையோ விடயங்களை இளையவர்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. இந்த மொழியை தேடுவதற்காக அவர்களுக்கு நேரமில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது மரபுகள் என்று வரும் பொழுது அதை கூட நாங்கள் ஆங்கிலத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லலாம். அதற்கொரு நாங்கள் அதற்காக தகவமைத்து கொண்டு மொழியை ஆங்கிலத்தில் அல்லது மரபுகளை ஆங்கிலத்தில் கடத்துவதற்கான முயற்சிகளும் எடுக்கணும். இது தொடர்பான உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்போ இளையவர்களுக்கு மொழியை தேடுவதற்கான வழிகள் அல்லது நேரங்கள், காலங்கள், சூழ்நிலைகள் சரியாக அமைவதில்லையா? அவர்களுக்கு அது பெரும் சவாலாக இருக்கின்றனவா? நாம் இது மிகவும் ஆழமான ஒரு கேள்வி. உறுதியாக உண்மையிலே சொல்ல போனால் 7 கடல் 7000க்கும் மேற்பட்ட மொழி. இந்த மொழிகளில் ஒன்றுதான் தமிழ் என்றால் இல்லை. முச்சங்கம் வகுத்து 3ஆய் பிரித்து முத்தாய் எமக்கு கொடுத்த இந்த மொழி முன்னால் உலகில் இருக்கிற அத்தனை மொழிகளும் தத்து பிள்ளைகள், தத்தி தவழும் சின்னஞ்சிறு குழந்தைகள். ஏனெனில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடியும் நாமே, மொழியும் நாமே இல்லையா? புவி ஆளும் மாந்தர் புலம் ஒளி தீர மதிகண்ட பேரொளி கதிரோனி. அந்த கதிரை ஏற்றி உணவை பரிமாறும் அந்த கதிரோன் ஒளி போல முன் தோன்றி வந்த எம் மொழி எமக்கு மரபு மட்டுமல்ல, எம்முடைய அடையாளமும் கூட. என் மொழி எனக்கு என் பெற்றோர் என்னிடம் விதைத்த விதை. இது காலபோக விதை இல்லை, இது சிறும்போக விதை அல்ல, இது பெரும்போக விதை. இது என்னுடைய அடையாளம். என்னுடைய அடையாளம் என்று நான் இதை கூறுகையில் நான் இன்னொன்றும் மறைமுகமாக கூற நினைப்பது, இது என்னுடைய தன்னம்பிக்கை. நான் யார் என்று நான் அறியும் பொழுது, நான் மற்றவரிடம் நான் முன்னின்று பேசும் பொழுது எனக்குள் ஒரு தன்னம்பிக்கை, எனக்குள் ஒரு நம்பிக்கை, என்னுடைய பெற்றோருடன் இணையும் ஒரு அன்பு, ஒரு பாசம் வருகின்றது இல்லைவா? கனெக்டிவிட்டி என்று நாம் கூறுவோம். இப்பொழுது இந்த வெளிநாடுகளில் இது ஒரு சுமையாக பார்த்தால் சுமையாகத்தான் தெரியும். தமிழில் நான் இருக்கின்றேன், தமிழ்தான் நான், தமிழுக்குள் நான் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்தால் தமிழ் மொழியாக தெரியாது, தமிழ் நம்முடைய குருதியில் பிணைக்கப்பட்ட ஒரு உறவாக தெரியும். மற்ற மொழிகளை நாம் மதர் டங் என்று கூறுவோம், ஆனால் தமிழ் மொழியை மட்டும்தான் தாய் தமிழ் என்று கூறுவோம் அல்லவா? அனைவருக்கும் தாயாக விளங்கும் இந்த தாய் எமக்கும் தாய்தான்.
தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே எனும் மன ஓட்டத்தில் நாம் செல்ல வேண்டும். இன்னொரு விடயம், புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் மற்ற மொழிகளை படிக்க வேண்டும். மற்ற மொழிகளை படித்தால்தான் அந்த நாட்டில் நாம் சரியாக இயங்க முடியும் என்று நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது. மீனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க தேவையில்லையே. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த மொழி உங்களுக்கு வர வேண்டியது அந்த சமூகம் கவனித்துக் கொள்ளும், இல்லையா? உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் காப்பாற்ற விரும்புகிறீர்கள். நீங்கள் யார் என்று உங்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல விரும்புகிறீர்கள். எனக்கு அடுத்த சந்ததியினருக்கு, நான் சமுதாயத்திற்கு நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். நான் யார் என்று நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்றால் நான் என்னுடைய மொழியை என்னுடைய அடையாளத்தை, என்னுடைய மரபை நான் எனக்குள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வகையிலே தமிழை சுமையாக பார்க்க வேண்டாம். சுவையாக பார்த்தால் உங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஒரு சிறந்த பயனாக விளங்கும். ஏனெனில் நாங்கள் விளைய வைப்போம் அல்லவா நெல்லிலிருந்து உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் அனைவருக்கும் அதிலிருந்து உணவை பரிமாறலாம். நீங்கள் இன்றியமையாத ஒன்று என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா, அது போலத்தான் தமிழும் என்று நான் உணர்கிறேன். இந்த தமிழை நாம் எமக்குள் விதைத்தால் அது ஒரு பெரும் போக பயிராக, உணவாக, என்றும் மறையாமல், என்றும் எம்முடனேயே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். தமிழ் எம்மை விட்டு எங்கும் போகாது. நாம் தமிழை விட்டு போகாமல் இருக்க வேண்டும். அதை நான் உணர்கிறேன். அதை நாம் அனைவரும் உணர்ந்தால் ஒரு சமூகமாக, தமிழராக நாம் எத்தனையோ விடயங்களை சமூகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, ஆராய்ச்சியிலும் சரி, ஆய்விலும் சரி, எங்களுக்கு தேவைப்படுகின்ற என்ன என்று சொல்வது, எங்களுக்கு தேவைப்படுகின்ற வரலாற்றிலும் சரி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறன், மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்துவிடும். அந்த சக்தியை நாம் இன்றிலிருந்து பயன்படுத்த தொடங்க வேண்டும். அதுதான் உண்மை, அதுதான் மெய். இதை நாம் உணர வேண்டியது பெற்றோரோ பெரியோரோ அல்ல, என்னை போன்றிருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகள். தமிழ் எழுத்துக்களை எடுத்துக்கொண்டாலே 247 என்று நாம் பெரிதாக காட்டாமல் 247, இந்த 7000 மொழிகளில் 247 எழுத்துகள், கொஞ்சம் இது மிகவும் எளிது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்தால் சரி என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் எம்முடைய தாய்மொழி மட்டுமல்ல, எம்முடைய அடையாளமும் கூட. நீங்கள் யார், நான் யார் என்று நான் ரஜிதா மாமி, நீங்க அனன்யாண்டு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கொள்றது என்னுடைய தமிழால தான், இல்லையா? எனக்கு அடையாளம் கொடுத்த தமிழ் நமக்கு அனைவருக்கும் என்றும் ஒரு மகுடமாய் இருக்கும். தமிழர் என்னும் ஒரு ராட்சியத்தின் முடிசூடா மன்னர் நாம் அனைவரும். இதில் நீ பெரிது நான் பெரிது இல்லை, நாடு பெரிது மொழி பெரிதுதான் என்பதை உணர்ந்தால் சரி என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே அடி நாளங்களுக்குள் உணர்வுகளை பாய்ச்சுகின்ற ஒரு பேச்சு எங்களுடைய அனன்யாவுடைய பேச்சு. மாமி மாமி என்று வளைய வந்து அவர் சொல்ல வருகின்ற அந்த உள்ளார்த்தமான மொழி சார்ந்த எங்களுடைய உணர்வுகளோடு ஒன்றி இருக்கிற விடயம் மிகவுமே காலத்தினுடைய அவதானிப்புக்கு கருத்தூன்றி பார்ப்பதற்கான ஒரு விடயமாக இருக்கின்றேன். சுமையாக பார்க்க வேண்டாம், சுவைத்து பாருங்கள் என்று அழைப்பு விடுகின்ற அவருடைய வார்த்தைகள் உண்மையிலே இவ்வளவு ஆழமானதுன்றது. தமிழ் எங்களை விட்டு போகாது, நாங்கள் தமிழை விட்டு போகாமல் இருக்கிறோம் வேண்டும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த ஒரு ஆணி அரைஞ்சது மாதிரி நெஞ்சில் ஆழமாக ஒரு பெரிய ஒரு அறை விட்டது மாதிரி தான் இன்றைக்கு நான் யோசிக்கிறேன். நாங்கள் அது இப்போது தமிழ் சுவையா என்ற பட்டிமன்றங்களை இப்பொழுதும் நாங்கள் நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஆகவே அதுகள் உண்மையில் அவ்வளவும் சுவையானவையே என்பது தான் எங்களுடைய அனன்யாவினுடைய முத்தாய்ப்பான சொல்லுகின்ற மொழி சார்ந்து அவர் வைக்கின்ற இன்றைக்கு மிக முக்கியமான விடயம். உண்மையிலே உங்களுக்கூடாக இந்த செய்திகளை குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் பண்பாடு
மரபு, மொழி என்று வருகின்ற விடயங்களில் நாங்கள் கடத்தவிருக்கின்ற விடயங்கள் தமிழை நாங்கள் இலகுவாக அடகு வைக்கின்ற நிலைக்கு செல்லுகின்ற தன்மைகளை கடந்து அதனை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்லலாம், அதனுடைய அடையாளத்தை, எங்களுடைய அடையாளத்தை நிலைநிறுத்த தமிழை நாங்கள் ஒரு பற்றுரியோடு இறுக பற்றலாம் என்பதற்கு உங்களுடைய வார்த்தைகள் இன்றைக்கு சாட்சியாக பொங்கி நிற்கின்றன என்றுதான் அனன்யா சொல்லணும். மிக்க நன்றி. உங்களோட இருந்த வார வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அந்த மொழிக்கும் பற்றுக்கும் தமிழுக்கும் இருக்கிற பற்ற அவ்வளவு தொட்டு நிற்கின்ற உணர்வலைகளை தருகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. மிக்க நன்றி. நீங்கள் ஆய்வு என்று வருகின்ற பொழுது இப்பொழுது உங்களுடைய மேடை பேச்சுக்கள் எல்லாம் மொழி சார்ந்த ஆய்வுகளை நிலைநிறுத்தியதாக, சாட்சியங்களை கொண்டு வருவதான விடயங்களாக இருக்கின்றது. நீங்கள் ஆய்வு என்று வருகின்ற மொழி ஆய்வு என்று வருகின்ற பொழுது எவ்வகையான விடயங்களை நீங்கள் தேடுவீர்கள், ஆய்வு செய்கிறீர்கள்? இது இப்பொழுது என்னென்னா, நான் 3 வயசு அனன்யாக்கும் இப்பொழுது 6 வருஷத்துக்கு பிறகு, இப்போ 3 வயசில் காண்டதில்லை, இன்றைக்கு காண்றேன். இப்பொழுது அனன்யா GCSEயில் தான் போகிற சாதாரண பரீட்சைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். சின்ன பொண்ணு தான், இப்பொழுது என்ன சின்ன பொண்ணு தான். எப்படி இருந்தாலும் கூட நீங்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய ஆளாகத்தான் எல்லாரும் பார்ப்பார்கள். நீங்கள் கொடுக்கின்ற சிந்தனையினுடைய வெளிப்பாடு. ஆகவே நீங்கள் தேடுகின்ற ஆய்வு என்ற ரீதியில் மொழியினுடைய ஆய்வு இல்லை தமிழினுடைய ஆய்வு, பண்பாட்டினுடைய ஆய்வு இந்த தளங்களில் நீங்க பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்களுடைய அடையாளம் அழிக்கப்படவில்லை, ஆனால் அதற்கான ஆதாரங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அழிக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ, அது தற்செயலாக நடக்கிறதோ என்பது கேள்வி இல்லை. அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது அழிவதற்கு முன் நாம் அதை நிறுவிக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக, அந்த கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்பட்டு விட்டோம். ஆய்வு என்ற ரீதியிலே என்னுடைய சிறுவயது பேச்சுகள் அனைத்திற்கும் என்னுடைய தந்தையார் தான் எனக்கு பேச்செழுதுவார், ஆய்வுகளை எழுதி தருவார். இன்று நானே எழுதுகிறேன் என்று சொன்னால் அது பொய். என்னுடைய தந்தையாருடன் இணைந்து நான் எழுத பழகுகிறேன். கிட்டடியில் நான் தைமரபு திங்கள், தமிழ் மரபு திங்களுக்கு ஒரு பேச்சை நான் பேசியிருந்தேன், ஒரு பேச்சை நான் வெளிக்காட்டியிருந்தேன். அதிலும் சரி, சுடரி எனும் நிகழ்வில் நான் ஒரு பேச்சை வெளிக்காட்டியிருந்தேன். அந்த நிகழ்வுகள் அனைத்திலும் என்னுடைய தரவுகளை என்னுடைய தந்தையாருடன் இணைந்து அவர் எவ்வாறு தரவுகளை எடுக்கிறார், அந்த தரவுகள் எப்படி நான் யோசித்து எப்படி எந்த சிந்தனைக்கு ஊடாக நான் வெளிக்காட்ட வேண்டும், எப்படி நான் பெருமக்களுக்கு நான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை என்னுடைய தந்தையார் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் செய்வதை பார்த்து நான் உணர விரும்புகிறேன். நான் அதிலிருந்து நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏனால் இப்படி செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்வது வேறு, அவர்கள் செய்வதை பார்த்து அவர்களுடைய அனுபவத்துடன் சேர்த்து அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வது வேறு அல்லவா? அந்த வகையிலேயே என்னுடைய தந்தையார் எடுக்கும் தரவுகளை அவருடன் இணைந்து நானும் அணுகி என்னுடைய தமிழை, இப்பொழுது இந்த உலகத்தில் பொய் நிறைந்து விட்டது மாமி, நாம் பொய் நிறைந்து விட்டது என்று கூறினால் எப்படி கூறுவது? நான் அனன்யா என்று நான் என்னுடைய அந்த அடையாளத்தை நான் நிறுவ வேண்டும் என்றால், நான் அனன்யா என்பதற்கு, நான் தமிழர் என்பதற்கு எனக்கு ஆதாரம் வேண்டும் அல்லவா? அவ்வாதாரத்தை வைத்துத்தான் நாம் வெளியில் சொல்ல வேண்டும். நாம் சும்மா வாய்ப்பேச்சா சொல்லக்கூடாது என்பதை என்னுடைய தந்தையார் எனக்கு ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறார். அவ்வகையிலே என்னுடைய தந்தையார் எடுக்கும் அந்த ஆய்வுகளை எவ்வாறு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை நான் வெகு விரைவில் செய்ய துவங்குவேன். அவருடன் இணைந்து அவருடைய உதவியில் நான் இப்பொழுது ஒரு சற்று காலத்திற்கு கொஞ்சம் ட்ரைனிங் பர்பஸ் என்று கூறுவார்கள் அல்லவா, அதில் அவருக்கு கீழே வேலை செய்கின்றேன் என்றே சொல்லலாம். அப்படி நான் இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய தந்தையார் அவருடைய தரவுகளை ஒரு நாட்டுடைய ஆய்வாளரிடமிருந்து மட்டும் எடுக்க மாட்டார், ஒரு இடத்துடைய ஆய்வாளரிடமிருந்து மட்டும் எடுக்க மாட்டார், பாரபட்சம் இருக்கும் இடங்களில் இருந்து எடுக்க மாட்டார், முக்கியமாக செய்திகளில் இருந்து எடுக்க மாட்டார். அது நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை ஏனென்று. ஆனால் செய்திகளில் இருந்து எடுக்க மாட்டார், தனித்தரவுகளில் இருந்து மட்டும் எடுப்பார், கல்வெட்டுகளில் இருந்து எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் மிகவும் நன்றாக பரிச்சயமானவர்களிடம் இருந்தும் எடுக்கிறார். நமக்கு அதிகமாக எடுத்து
கொள்ளாதவர்களிடமிருந்தும் எடுப்பார். எனக்கு கேள்விப்படாத பெயர்கள், எனக்கு அவ்வளவு தெரியாது இதை பற்றி. நான் புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்னுடைய தந்தையாரிடமிருந்து. அவருடைய வழியில் இனி இது போன்று தரவுகளையும் ஆய்வுகளையும் நானே நடத்தி, இல்லை என்றால் நான் எடுத்து பெற்றுக்கொண்டு மற்றவர்களிடம் இருந்து பகிரவும் ஆசை கொள்கிறேன். ஒரு முன்னோக்கு பார்வையில் தற்சமயத்தில் என்னுடைய தந்தையாருடன் இணைந்து, முந்தி தந்தையார் எனக்கு எடுத்து தந்தார், இப்பொழுதும் எடுத்து தருகிறார். ஆனால் அவருடன் இணைந்து நானும் கொஞ்சம் எடுபடியாக இருக்கிறேன் என்று கூறுவேன். உண்மையைத்தானே உங்களிடம் சொல்ல வேண்டும் மாமியே. நான் சொல்லுவதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றுமே இல்லை என்ற சாட்சியத்தோட நான் என்னுடைய பேர் தேவையில்லை, எனக்கு 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 எல்லாம் வயசு போயிட்டு, அது எனக்கு நான் செய்ய துவங்க எனக்கு அந்த பொறாமை இன்னும் இருக்கிறது அல்லவா. அப்போ என்னது சிவனுடைய பாட்டை தருமி எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டேன் என்று முதலில் நல்ல கூச்சலா சொன்னது போல. ஆக நான் ஒன்றும் சொல்வதில்லை. இப்போது அவருடன் இணைந்து நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், அவருடன் இணைந்து நான் எடுத்து செல்கிறேன் என்று கூறுவேன். நல்லது. கதையாக அனனியா சொல்லும் பொழுது, அனனியா ஒரு நல்ல கதை சொல்லி என்று ஆரம்பத்தில் நான் உங்களுடைய அந்த கம்பனுடைய கதையை சொல்லும் பொழுது நான் ஆழமாக பார்த்தேன். தமிழுக்கு, மொழிக்கு, இலக்கியங்களுக்கு எல்லாம் இந்த கதை சொல்லல் ஒரு முக்கியமான அங்கமாக பழந்தமிழில் இருந்து வந்திருக்கிறது. கதை சொல்லலுக்கூடாகவே பல பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் கடத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த கதை சொல்லலும் கூட முக்கியமானது. சரி, இந்த கதை சொல்லல் நான் நினைக்கிறேன் உங்களுடைய தந்தை ஒரு நல்ல கதை சொல்லி அந்த கதை சொல்லலுக்கூடாகத்தான் உங்களுக்கு இவ்வளவு தமிழினுடைய சுவையை கடத்தி இருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். இந்த இந்த தமிழ் மரபு, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கியம், இலக்கணம் இது தொடர்பான தேடலோடு இப்பொழுது ஆய்வு ரீதியான விடயங்களை தந்தையோடு சேர்ந்து முன்னிறுத்துவேன் என்ற ஒரு கடமையை நீங்கள் உங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. இப்பொழுது பரீட்சைகள் எல்லாம் முடிய அந்த கடமைகள் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் இலக்கியங்களில் உங்களுக்கு அதிகம் நாட்டம், விருப்பம் அல்லது தேடல் இருக்கின்ற இந்த பட்சத்தில் நீங்கள் அடுத்தபடியாக நாடுகின்ற இலக்கிய பரப்பு அல்லது தமிழினுடைய பகுதி எதுவாக நாங்கள் பார்க்கலாம்? எதை நீங்கள் நாட போறீங்க, தேட போறீங்க, என்னத்தை நோக்கி அங்கே நகர போறீங்க? மாமி, நாம் தமிழ் என்று எடுத்த உடனே நாம் திருக்குறள் இன்றியமையாத ஒன்று, உலக பொதுமுறை அல்லவா. உடனே நாம் திருக்குறளை நாடி நாம் நிற்கின்றோம். அதே போல 4 வரியில் சுருங்க சொல்லி அழகாக விளங்க வைக்கும், வாழ்க்கை தத்துவங்களை அழகாக கூறும் ஒரு சிறந்த நூல், நாலடியாரால் எழுதப்பட்ட அந்த 400 பாடல்களை உள்ளடக்கிய நாலடியார். இது சரியாக தெரிகிறது என்று நினைக்கிறேன். நான் உண்மையிலே சொல்லப்போனால் கடவுள் வாழ்த்துல தான் நிற்கிறேன். நான் அதிகமான இலக்கிய இலக்கணங்களில் கடவுள் வாழ்த்துல தான் நிற்கிறேன். அனனியா என்னை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாய்கிறாள் புலி போல. கடவுள் வாழ்த்துலதான் நான் இப்ப 1வது அதிகாரம் முடித்து இப்பொழுதுதான் 2வது அதிகாரத்துக்கே போறேன். நான் 2 வருஷங்களுக்கு முதல் நான் இந்த புத்தகத்தை கையில் எடுத்தேன். ஏனெனில் எனக்கு பாடசாலை இருக்கிறது, அந்த அந்த தலைவரி ஒரு 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 பக்கம். மிகவும் அருமையான ஒரு நூல், எனக்கு மிகவும் பிடித்தது. பொருள் உடனே விளங்காது, திரும்பி திரும்பி படிக்க எளிதாக விளங்குகிறதை நான் பார்க்கிறேன். நான் உண்மையாக உங்களிடம் உரையாட விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று கூறினால் 1வது அதிகாரம் மட்டும்தான் தெரியும். 1வது அதிகாரத்தில் இருந்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல் 1வது அதிகாரம் செல்வம் நிலையாமை. செல்வம் ஸ்திரத்தன்மை உடையது என்பதை உணர்த்தும், வலியுறுத்தும் ஒரு அதிகாரம். செல்வம் நிலையற்றது, இருப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கும் ஈய வேண்டும், நன்குணங்களை நாம் மனதில் கொண்டு நம்மை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து செல்லும் ஒரு நூல். அதில் எனக்கு மிக பிடித்த பாடல் 3வது பாடல். யானை எருத்தம் புலிய குடைநிழற்கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினையுழுப்ப வேறாகி வீழ்வர் தாம் கொண்ட மனை ஆளை மாற்றார் போல. யானை எருத்தம் புலிய குடைநிழற்கீழ், அதாவது யானைக்கு மேல் அமர்ந்து
குடை நிழலின் கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினையுழுப்ப வேறாகி வினையுழுப்பி வேறாகி காலச்சக்கரம் சுழன்று தம்முடம் இருக்கும் அனைத்து செல்வங்களை இழக்கும் நிலை கூட வரலாம். ஏனெனில் செல்வம் நிலையற்றது என்பதை மிக அழகாக உணர்த்துகிறார் இந்த பாடலில். நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன் இதனுடைய பொருளில். ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக என்னுடைய அப்பா எனக்கு விளங்க வைத்து இன்னும் மனதிலேயே நிற்கிறது. இதில் இருந்து நான் மிகவும் ஆழமான கருத்துக்களை நான் எடுத்துச் செல்கிறேன். மிகவும் ஒரு அருமையான நூல். இந்த பாடலில் வலியுறுத்தப்படும் கருத்து செல்வம் நிலையற்றது என்பதை தாண்டிலும் நாம் என்றும் எம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை வைத்து நாம் என்றும் ஒரு நிலையில் அப்படியே அமர்ந்து விடக்கூடாது. வாழ்க்கைக்கு இன்னும் தாண்டி ஒரு விடயம் இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் அது எனக்கு தமிழ். அனைவருக்கும் ஒன்று, எனக்கு அது அனைவருக்கும் இருந்தால் அது நன்றாக இருக்கும். மிக அருமையான பாடல் ஒன்று. எனக்கு மிகவும் பிடித்த பாடல். 4வது பாடலும் மிக அழகான ஒரு பாடல். நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்வே செய்ய சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. இதில் இரண்டாக சொல்கிறார். நின்றன நின்றன ஒன்றென ஒன்றென சென்றன சென்றன. நின்றது நிலைத்திருக்கு நிலைத்திருக்கு என்று நாம் நினைக்கும் அனைத்தும் நிலையற்றது நிலையற்றது என்று நாம் நமக்கு வலியுறுத்தி கொள்ளவே வேண்டும். ஏனெனில் இருக்கு 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 என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது வருது வருது என்று நம்மை தூக்கி கொண்டு போய் விடுவான் என்றார். நமக்கு ஒரு சிறிய கால அவகாசம் தான் இருக்கிறது. அந்த சிறிய கால அவகாசத்தில் திருவள்ளுவர் சொன்னது போல நன்னறிகளை நம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் எம்முடைய மனதையும் எம்மையும் அழகாக நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இது என்னை போன்ற இளையவர்களுக்கு மிகவும் எளிதான ஒரு பாடல். என்னை போன்ற இளையவர்களுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு பாடல் என்றே நான் கூறுவேன். சரியான வழியில் நடக்க வேண்டும். ஔவையார் அப்படி சொல்கிறார். எங்களுடைய அனைத்து இலக்கிய இலக்கணங்களும் அதைத்தான் சொல்லி வருகின்றது. எனக்கு நாலடியார் மிகவும் அழகு அழகு அழகு. அனனியா சொல்லுகின்ற பொழுது இலக்கியங்களுக்குள் அறநிலை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த விழுமியங்களை தரவல்ல இலக்கியங்களுக்குள் செழுமையாக தெளிந்தெடுத்த பல விடயங்களை இன்று நீங்கள் எங்களுக்கு அழகாக கொண்டு தந்திருக்கிறீங்க அனனியா. உண்மையில் இந்த ஒரு சாறு பிழிந்தது போல இலக்கியங்களுக்குரிய நல்ல விடயங்களை இன்று இங்கு ஒரு பொங்கலாக நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொங்கல் சாதமாக கொண்டு வந்து நீங்கள் தந்திருக்கிறீங்க. மிகவும் சந்தோஷம். நிறையவே மனம் நிறைந்திருக்கிறது. அனனியாவோடு பேசும் பொழுது மொழி சார்ந்த விடயங்கள், அந்த பண்பு சார்ந்த அறநிலை சார்ந்த பண்பாடுகள் சார்ந்த பழக்க வழக்கங்கள் சார்ந்த ஒரு தமிழருக்கு தமிழராக பெருமை சொல்லுகின்ற அத்தனை விடயங்களையும் தன்னகத்தே கொண்டு உள்வாங்கிய விடய மகளாக தமிழ் மகளாக நீங்கள் இன்று பலம் வருகின்றது வளர்வது கண்டு நாங்கள் நிச்சயமாக நிறைவு கொள்கின்றோம். இந்த பொங்கல் காலத்தில் அனனியாவோடு பேசியது எனக்கு உண்மையிலேயே பெருமையாகவும் நிறைவாகவும் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு தமிழ் மகள் இருக்கிறாள், அவள் மொழியால் எங்களை பொங்கி பூரிக்க வைப்பாள் என்ற நம்பிக்கையை இன்றைக்கு நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க. சந்தோஷம் அனனியா, மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. நிறைவாக இன்றைக்கு பொங்கல் நாளில் என்ன வாழ்த்து பாடல் அல்லது வாழ்த்து எங்களுடைய மக்களுக்கு நிச்சயமாக பூரித்து போயிருப்பார்கள் உங்களை பார்த்து, உங்களுடைய மொழியை, உங்களுடைய மொழியோட பற்றை, மண்ணை பற்றி பேசுகின்ற விடயங்களை பற்றி மக்கள் பூரித்திருப்பார்கள் என்று நம்புகின்றேன். எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் தரப்போகின்ற வாழ்த்து அல்லது பாடல் என்னவாக இருக்கும், என்ன சொல்ல போறீங்க? இது அப்பா விருப்பம், அப்பாவுக்கு பிடித்த பாடல், அப்பா எழுதின பாடலே. நான் முதல் ஒரு தரம் இதை படித்தேன். முழு பாடலும் இருக்கிறது, அதில் முடிந்த அளவுக்கு ஒரு பாடல். பட்டாம்பூச்சி இருக்க கொண்டு விண்ணில் செல்வோமா, மேகம் கொண்டு மெத்தை செய்து தூக்கம் கொள்வோமா, தன்னன்னா 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 வானவில் சில நெய்து வண்ணம் கொள்வோமா, காரில் கொஞ்சம் வெந்நீரேந்தி தாகம் தீர்ப்போமா, தன்னன்னா தன்னன்னா மாவைக்கு பிடிச்சு கொண்டது போல.
அப்பாவுடைய பாடல். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் எங்களுடைய தமிழ் திருநாள். தமிழர் என்று அம்மை ஒன்றாக இணைக்கும் ஒரு நாள். இந்நாள் முதல் தமிழை ஒரு தங்க மலையாய் மனதில் வைத்து, தமிழ் தங்க மலை என்றால் அவ்வளவு நிறைய அப்படி பாரம் என்று இல்லை, தங்கத்துக்கு என்ன மதிப்போ அதுபோல் அதைவிட மேலாக தமிழை எம் மனதில் வைத்து, எம்முடைய அடையாளம் இது, நாம் தான் இது என்பதை உணர்ந்து நாம் எம்மையும் எம்முடைய அடையாளத்தையும் எம்முடைய தமிழையும் கொண்டு செல்வோம், கொண்டு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து கொஞ்சம் சிந்தித்து நாம் செயற்படுவோம் எனும் நம்பிக்கையுடன் இந்த வாய்ப்புக்கு மித்த பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன் மாமி. உங்களுடைய குரலில் இருக்கும் அந்த வசீகரம் நான் பொறாமை கொள்கிறேன். நான் பொறாமைப்படும் அனைத்து நினைப்பேன். உங்களுடைய குரலிலும் உங்களுடைய தமிழிலும் இருக்கும் அந்த வசீகரத்தை நான் வெகு விரைவில் அடைய விரும்புகிறேன் உங்களிடம் இருந்து. இந்த அழகாக இருக்கிறீர்கள் உங்களுடைய அழகான சேலையில். உங்களுக்கும் மெய்வழி தளத்திற்கும் இந்த நிகழ்விற்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பான நன்றிகளையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மிக்க நன்றி தாயே, நன்றி தமிழ் மகளே. என்னுடைய சின்ன அவ்வை பாட்டி என்று அப்பவே சொல்லியிருந்தேன். இப்பொழுது பெரிய ஔவையாராக இப்பொழுது மொழியினுடைய ஆழத்தின் வேர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணாக எங்களுடைய அனனியா இருக்கின்றார். நிச்சயமாக மெய்வழி தளத்தோடு அவருடைய பரீட்சைகள் எல்லாம் முடிந்ததன் பிற்பாடாக இன்னும் சேர்ந்து பலவித தேடல்களோடு இணைந்து பயணிப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இல்லையா அனனியா? பிள்ளைகளுடைய பயிற்சி ஒரு சிறு 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 குருவிக்கு மேல் பெரிய பாறாங்கல்லை நாங்கள் தூக்கி வைக்க முடியாது. என்றால் அந்த குழந்தையை நாங்கள் அவருடைய செய்கிறார் என்பதற்காக அத்தனை சுமையையும் தனியாக சுமப்பதற்காக அந்த குழந்தையிடம் பெரும் பாரத்தை விற்பதற்கு நான் அவ்வளவு ஒரு 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 பெரிய பொல்லாத வில்லி இல்லை. ஆகவே நான் காத்திருக்கிறேன். அனனியானுடைய பரீட்சைகள் முடித்து அவர் தளர்வாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மெய்வழியோடு இணைந்து அவருடைய மொழிக்காக அவருடைய பற்றுக்காக நாங்கள் அந்த பற்றுறுதியோடு பயணம் செய்கின்றவர்கள் மெய்வழியோடு இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த பொங்கல் நாளில் எனக்கு ஒரு நிறைந்த மகிழ்வை தந்த அனனியாவுடைய வார்த்தைகளும் வாக்குகளும் நிச்சயமாக மொழி சார்ந்து நேசிக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு பெரும் வாக்காக பெரும் மகிழ்வாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த குழந்தைக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் நிறையவே கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஒரு சிறு வயதிலிருந்தே மொழியை முழுமையாக நேசிக்கின்ற ஒரு தமிழ் மகளாக வளர்ந்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த பொங்கி வருகின்ற நாளில் பொங்கலோடு சேர்ந்து அனனியாவுக்கு கொடுப்பதோடு அவருடைய பெற்றோருக்கும் நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். விசேடமாக தந்தை ரஜீந்திரகுமார் அவர்களுக்கு ஒரு மொழியியலாளனாக, புலமையாளனாக, புலவராக பலதை தனி ஆளுமையோடு போராடி படைத்து கொண்டிருக்கின்றார். இந்த புலமைந்த தேசத்தில் பொருளீட்டலோடு போராடுகின்ற நேரத்தில் மொழியியல் சார்ந்த நிலைநிறுத்தும் நிலைப்பாட்டுக்கும் இருப்புக்கும் தன்னை அவர் ஈடாக வைத்திருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். ஆகவே அந்த பெரும் ஓட்டத்தில் அவர் ஒரு தமிழ் மகளை படைத்து வெற்றி பெற்றிருக்கின்றார் என்ற பெருமை என்று இந்த பொங்கல் தினத்தில் நாங்கள் பெருமிதத்தோடு கூற வேண்டிய ஒரு விடயம் என்றே நம்புகின்றேன். ஆகவே அனனியாவுக்கும் குடும்பத்துக்கும் குட்டிக்கும் நிச்சயமாக அவரையும் நாங்கள் அனனியாவே நாங்கள் மிக விரைவில் மெய்வழியில் ஒரு ஆளுமையாக நாங்கள் அவரை அடையாளம் காட்ட காத்திருக்கின்றோம். அனனியாவுக்கும் சுதா, ரஜீந்திரகுமார் அண்ணா எல்லோருக்கும் எங்களுடைய மெய்வழி சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி அனனியா, இணைந்து கொண்டமைக்கு. மிக்க நன்றி மாமி, மிக்க நன்றி. மெய்வழிக்கு நன்றி. நன்றி நேர்களே. இன்று மெய்வழியினுடைய பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி வேர்களை தேடி என்ற நிகழ்ச்சியோடு இன்று அனனியா அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். வேர்களை தேடி என்ற வார்த்தைகளுக்கு அங்கால் வேர்களுக்குள் ஆழமாக ஊடுருவி நிற்கின்ற ஒரு தமிழ் மகளாக என்று அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறாராகவே அந்த மகளுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவை தந்திருக்கும். பொங்கலினுடைய நிறைவு ஒன்றை தர வேண்டும் என்பதற்காக இன்று மொழியினுடைய நிறைவை தாங்கிய மகளை உங்களோடு
பேச நான் இன்று அழைத்து கொண்டு வந்திருந்தேன். எல்லோருக்கும் நிறைவாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த பொங்கல் நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாக அமைய, மொழியையும் பண்பாடுகளையும் தேடுகின்ற ஆத்மாத்மான தேடலுக்கான சிந்தனைக்கான பொறிதட்டும் நாளாகவும் கொள்ள வேண்டும் என்று அனன்யாவோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்து, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்று வாழ்த்து கூறி நிற்கின்றேன். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.